morning to DSR family. இது வந்து ஒரு awareness video. நான் நிறைய awareness video போட்டுட்டு இருக்கேன். வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி இருந்து நான் நிறைய ஸ்கேம் நடக்குது. DSR வீடியோஸ் மிஸ்யூஸ் பண்ணி நம்ம பேஜ்ல போடுற வீடியோஸை டவுன்லோட் பண்ணி நம்ம நேம்லயே DSR லோகோ இன்க்ளூடிங் என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ல அப்படியே காப்பி பண்ணிக்கிறாங்க. அண்ட் விசிட்டிங் கார்டு கூட கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அவங்க ஃபில் பண்ணி விசிட்டிங் கார்டு ஷேர் பண்றாங்க, ஆதார் கார்டு ஷேர் பண்றாங்க. என்னென்ன டீடைல்ஸ் நம்ம மக்கள் வந்து உஷாரா நீங்க ஆதார் கார்டு கொடுங்க, விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னு கேட்டாலும் அதையும் அவங்க போட்டோஷாப் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஃபிஷியல் பேஜஸ் அப்படின்னா 3 தான். இன்ஸ்டால நம்மளுக்கு 500K கிராஸ் பண்ணிட்டோம். அண்ட் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா 780K இன்னைக்கு. அண்ட் வந்து நம்மளோட ஃபேஸ்புக்லயும் 400K பிளஸ் இருக்கும். இந்த 3 மட்டும்தான் எங்களோட அஃபிஷியல் பேஜஸ். இதுல நாங்க வீடியோ மேல இன்னொன்னு சொல்ற, வீடியோ மேல வந்து உங்களுக்கு நம்பர் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரிஜினல் DSR sarees பேஜ் கிடையாது. ஏன்னா ஸ்கேம் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வீடியோவோட ஸ்கிரீன் மேல ஃபோன் நம்பர், புக்கிங் நம்பர் கொடுக்குறாங்க. நான் என்னோட எந்த வீடியோலயுமே ஸ்கிரீன் மேல புக்கிங் நம்பர் கொடுக்க மாட்டேன். எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் சீட்டட் பை த ஸ்கேம் பீப்புள், ஒரு ரெக்வஸ்ட் நான் கொடுக்குறேன். ஒரு பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பா வரும், நீங்க பாக்குறீங்க. அந்த பேஜோட ஃபாலோயர் கவுண்ட் கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா? ஏன்னா ஸ்கேம் பேஜஸ் இது வரைக்கும் நான் ஓப்பனா சொல்றேன், சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதோட நான் நிறுத்திக்கல. ஏன்னா என்னோட வீடியோஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஏமாத்துறாங்கன்றதுனால அன்னில இருந்து 2 ஸ்டாஃபை இதுக்குன்னு தனியா வச்சு டெய்லி நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும். இது ரெண்டுமே வந்து ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் தான் நடக்குது. ஆனா இன்ஸ்டால தான் நிறைய பேர் ஏமாறுறாங்க. அதுவும் நான் எப்படின்னு சொல்றேன். ஃபேஸ்புக்ல ஒரு பேஜை கிரியேட் பண்ணி வீடியோ போட்டுட்டு அதோட ஆடை வந்து இன்ஸ்டால ரன் பண்றாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு பே பண்ணிடுறாங்க. பே பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் தே ஆர் பிளாக்கிங் தெம். ஸோ பிளாக் ஆன உடனே ரிப்ளை வரல, 10 days கழிச்சு வந்து நம்ம கிட்ட பார்சல் வரலன்னும் போது அப்பதான் செக் பண்றாங்க. அந்த வீடியோல வந்து நம்மளோட வெப்சைட் வாட்டர் மார்க் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் இருக்கு, யூடியூப் சேனல் நேம் இருக்கு, DSR sarees லோகோ இருக்கு. அதுக்கப்புறமா DSR sarees பேஜ் எதுன்னு சர்ச் பண்ணி எங்க கிட்ட வராங்க. மோஸ்ட்லி பாதி பேர் நம்ம ஏமாந்துட்டோம் தெரிஞ்சு எங்களை ரீச் பண்ண மாட்டாங்க. வர்றவங்க நம்ம ஏமாந்துட்டோம் தெரிஞ்சு வர்றாங்க, மேம் இந்த மாதிரி உங்க வீடியோஸ் வந்து ஸ்கேம் நடக்குது, நானும் ஏமாந்துட்டேன்னு. ஆனா ஒரு சிலர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க கிட்ட ஹார்ஷா பேசுறாங்க. என்னோட 3 பேஜ்லயும் நான் வந்து லாஸ்ட் இயரே கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ என்ன மாதிரி ஸ்கேம் நடந்துட்டு இருந்ததுன்னா, லாஸ்ட் தீபாவளிக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க இல்லையா, இதை புக் பண்ணுங்க, புக்கிங் நம்பர் கொடுங்கன்னு. அதுக்கு அவங்களோட நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்து அப்படியே ஸ்கேம் பண்றாங்க. நம்ம கஸ்டமர்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து என்னோட கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணேன். இப்போ ஒரு செகண்ட் நம்ம வீடியோ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகுது அந்த கமெண்ட்ஸ் ஆஃப் பண்றது. அதுக்குள்ள வந்து என்னோட பேஜ்ல நிறைய பேர் வந்து ஃப்ராடு, ஸ்கேம் அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. டெய்லி நான் மினிமம் 10 to 15 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஷாப் வீடியோ போட்டிருக்கேன். எங்களை ஸ்கேம்ல ஏமாந்து ரீச் பண்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செய்து போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் ஒரு பர்டிகுலர் ஸ்கேம் நடக்குதுன்னு கொஞ்சம் பேராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் கண்டிப்பா இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். உங்களை மாதிரி பணத்தை ஏமாந்தவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன், உங்களை மாதிரி நானும் இதுல வந்து பாதிக்கப்பட்டவதான். ஏன்னா இது இத்தனை வருஷமா 7 years இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வெப்சைட் இருக்கு, ஆப் இருக்கு. அண்ட் பர் டே மினிமம் சீசன் இருக்கோ இல்லையோ 500 sarees நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு நான் ரொம்ப ஈஸியா வந்துடல. 5 சாரில ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு பர் டே 500 sarees பண்றேன்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க். அண்ட் எவ்வளோ எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து இந்த 7 years என் கூட டிராவல் பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்கேம் மூலியமா எங்களை ரீச் பண்ற எல்லாருக்குமே நாங்க பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றோம், பதில் சொல்றோம். எப்படி சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்ற கைடன்ஸ் முதல் கொண்டு அதுக்குன்னு நான் தனியா ஒரு ஆள் வச்சு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்கேம்ல ஏமாறுறவங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரிஜினல் DSR கிட்ட தான் பேமெண்ட் பண்ணீங்களான்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. இன்னொன்னு, அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா QR கோட் கொடுக்குறாங்க. QR கோட் ஸ்கேன் பண்ணா ராதே சாரி கலெக்ஷன், தீபிகா சாரி கலெக்ஷன், இல்லைன்னா வந்து தமன், எல்லாமே நார்த் இந்தியன் நேம்ஸ். அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க கொடுக்குற QR கோடோ எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கனாலே DSR sarees தான் வரும். ஸோ அது மட்டும்தான் எங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ். அதுல நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நான் என்னதான் அவேர்னஸ் வீடியோ போட்டாலும் என் பேஜ்ல தான் போடுறேன். என்னோட கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க, அவரோட இருப்பாங்க. பட் என்ன தெரியாதவங்க கண்டிப்பா லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அவங்க ஏமாந்துட்டு வரும்போது கண்டிப்பா நம்மளையும் வந்து ஃபேக்குன்னு நினைக்கிறாங்க.
ஸோ ஏன் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கீங்கன்றதே ஒரு கொஸ்டின் நிறைய வருது. கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணியிருந்தாலும் நான் கஸ்டமர் கேர்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 நம்பர் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. எனி இஷ்யூஸ் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். 9 to 7 கண்டிப்பாக உங்கள் கால் வெயிட்டிங்கில் இருந்தாலும் இமீடியட்டாக அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் கஸ்டமர்ஸ்க்கு நான் பெஸ்ட்டாக தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். இது எனக்கு மட்டும்தான் நடக்குதான்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபேமஸாக நிறைய பொட்டிக்ஸ் தெரியும், எல்லாரோட வீடியோஸும் போடுறாங்க, எல்லாருக்குமே தான் இந்த இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் அவேராக இருக்கணும். இன்னும் ரொம்ப சேஃபாக ஆர்டர் பிளேஸ் பண்ணணுமா, ஸோ நம்மளோட வெப்சைட் அண்ட் ஆப் இருக்குது. சேஃபாக நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே மூலயமா நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. சாரி, நீங்கள் நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட கஸ்டமர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ பி சேஃப் அண்ட் தேங்க்யூ.